அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அசோகன், தலைமை நரம்பியல் நிபுணர் ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல். நாங்கள் அட்வான்ஸ் ஸ்ட்ரோக் சென்டர்னு வச்சுருக்கிறோம். அதில் ஸ்ட்ரோக் ப்ரோக்ராம் டைரக்டரு. டாக்டர் பிரகாஷ், கேஎம்சிஹெச் நியூராலஜிஸ்ட்டு. டாக்டர் வேதநாயகம், நம்ம இன்னொரு நியூராலஜிஸ்ட் ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டலில். இன்றைக்கி நம்ம கண்டக்ட் பண்ணுறது வந்து ஸ்ட்ரோக் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஸ்ட்ரோக் அவேர்னஸ் எதுக்குனாக்கா, அது ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் என்னன்னு ஏர்லியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணோம். என்ன ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் அப்படின்னாக்கா, அதான் ஒரு அக்ரோனியம். அந்த சுருக்கம் ஃபாஸ்ட்னு சொல்லுவோம், அவர் பி ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். பி ஃபாஸ்ட்டுங்கிறது, பிங்கிறது வந்து பேலன்ஸ் தவறுறது. இங்கிறது வந்து ஐ ப்ராப்ளம், கண் மங்கிறது. இல்லை எஃப்ங்கிறது ஃபேஸ் ட்ரூப், வாய் கோணுதல். ஏங்கிறது ஆர்ம் ட்ரிஃப்ட், கை வந்து குழஞ்சி போகிறது, சம்டைம்ஸ் கால் குழஞ்சி போகிறது. எஸ்ங்கிறது டிஃபிகல்ட்டி இன் ஸ்பீக்கிங் ஆர் ஸ்லர்ட் ஸ்பீச், எஸ். டீங்கிறது டைம் டு ட்ரீட்மெண்ட், அந்த டைமுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் ஷார்ட் டைமில். அதுதான். ஸோ இதை நம்ம தான் கொண்டு சேர்த்தணும், பப்ளிக்கு தான் கொண்டு சேர்த்தணும். என்ன, பப்ளிக் வந்து ஒரு கை ஒரு விருத்து போனாலோ வாய் கோன்னாலோ உடனே ஏதோ நான் நேற்று ஒர்க் பண்ணேன், டயர்ட் ஆகிடுச்சு, அந்த டயர்ட்னஸில் கொஞ்சம் லேசாக கை விருத்து போச்சு, கை வீட்டில் நீ விட்டாங்க சரியாயிடுச்சுன்னு அப்படின்னு லேசாக விட்டுறக்கூடாது. அது ஐடென்டிஃபை பண்ணி உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஒரு ஸ்கேனை பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரோக் தான் கன்ஃபார்ம் பண்ணால் அந்த வித்தின் த விண்டோ பீரியம் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்கா த்ராம்பலைஸ்ன்னு சொல்கிறது, அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்கா இது கிளியர் ஆகும், ஸ்ட்ரோக் கிளியர் ஆகும். அதையே 4.5 ஹவர்ஸ்னால் 4.5 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த த்ராம்பலைசஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணாக்கா, பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரோக் சென்டர், ஹையர் ஸ்ட்ரோக் சென்டர் போனாக்கா அவங்க வந்து இந்த ஸ்கேன்லாம் பண்ணி ஆன்ஜியோலாம் பண்ணிவிட்டு அடப்பு இருக்கான்னு பார்த்து இருந்துனாக்கா த்ராம்பெக்டமி, டியூப் வழியாக அந்த செர்ப்ரல் மூளை ரத்த குழாய்க்கு போயிட்டு அந்த கிளாட்டை சக் பண்ணி எடுப்பாங்க. எடுத்தாக்க கெட் கம்ப்ளீட் ரிலீஃப். அதுக்கு வந்து த்ராம்பெக்டமி. ஸோ இந்த த்ராம்பலைசிஸ் அந்த த்ராம்பெக்டமி ரெண்டும் பண்ணாக்க நாம் ஸ்ட்ரோக்லேருந்து வெளியே வரதுக்கு சான்சஸ் நிறைய அதிகம். ஸோ டாக்டர் பிரகாஷும் பேசினார் ஆல்ரெடி. ஹார்ட் அட்டாக் மாதிரி நம்ம பிரெயின் அட்டாக்கை ரியலைஸ் பண்ணுறதில்ல. ஹார்ட் அட்டாக்னா ஒரு நெஞ்சு வலி வருது, அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துடுறோம், உடனே பிகம்ஸ் அன் எமர்ஜென்சி, தூக்கிட்டு போயிடுறோம், டக்குன்னு பார்த்துறோம் டாக்டரை. பட் அந்த கைகால் கொஞ்சம் குளருது, வாய் குளருது, கைகால் கொஞ்சம் குலையுது அப்படின்னாக்கா அது சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, லேட் பண்ணுறோம். லேட் பண்ணுறப்ப அந்த விண்டோ பீரியட் தாண்டிடுறோம், ஒரு எஃபெக்டிவாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியதில்லை. ஸோ அல்டிமேட் என்ன ஆகுது, அந்த ட்ரீட்மெண்ட் இல்லாதனால ஒரு பர்மனெண்ட் டெபிசிட்டோட பேஷண்ட்டு விட்டுறாங்க. அதனால் திரும்பி சொல்கிறது, இந்த வேர்ல்டு ஸ்ட்ரோக் டேங்கிறது October 29. அதனுடைய எய்மே வந்து டு கிரியேட் அவேர்னஸ் அமங் மாசஸ், பப்ளிக் அண்ட் அமங் ஃபிசிஷியன்ஸ், ட்ரீட்டிங் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் அதர் தென் நியூராலஜிஸ்ட். அஃப்கோர்ஸ் நியூராலஜிஸ்ட் ஆல்சோ, எல்லாத்துக்கும் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இதை நம்ம ட்ரீட் பண்ணுங்கிறது தான் நம்ம மெயின் எய்ம். தேங்க்யூ, நன்றி.